ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்டேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும், ஒரு நம்பரை வச்சு அவங்களோட ஃபோட்டோ மற்றும் மற்ற எல்லா டீட்டெயில்ஸு, பின்ன ப்ரொஃபைல் ஐடி, எஃபி ஐடி, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒருத்தவங்களோட நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்களோட பேர், ஃபோட்டோ, எல்லா விஷயங்களும் தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வித் வேஸ்டிங் டைம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, அந்த இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எந்த ஒரு புதிய போட்டு வரும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த வீடியோ லைக் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, 50 rupees ஃப்ரீ போயிட்டீங்க. 7 பண்ணுங்க, ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் அப்படியே ஸ்லைட் ஆயிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஆப் ஓப்பன் பண்ண அது பெர்மிஷன் கேட்கும். நீங்க பெர்மிஷன் ஃபர்ஸ்ட் ஒரு பெர்மிஷன் கேட்கும், அதை நீங்க அலோவ் பண்ணிருந்தா செட்டிங்ஸ்ல போயிட்டு செகண்டா ஒரு பெர்மிஷன் கேட்கும், அதே நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, அலோன் கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது உங்களோட ஸ்கிரீனோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி ஆயிரும். மேபி பாத்தீங்கன்னா உங்க போன்ல இருக்க கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே போட்டோ அசைன் பண்ணிடும். அவங்களோட போட்டோஸ் வந்து நீங்க எதுவுமே அப்டேட் பண்ணணும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்தே இன்டர்நெட்ல இருந்து போட்டோஸ் சர்ச் பண்ணி எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒருத்தவங்க நம்பரை சேவ் பண்ணாட்டி அவங்க யாரு, அவங்க போட்டோ, எல்லா டீடைல்ஸும் இதுல காட்டும். எஃபி ஐடில இருந்து எல்லா விஷயங்களும் நீங்க இது மூலமா பாத்துக்கலாம். மேபி நான் ஒருத்தர் கால் பண்ணிருக்கேன்னா இங்க இருந்தே வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை கால் பண்ணிருக்கேன், எவ்வளவு நிமிஷம் பேசிருக்கேன்ற டீடைல்ஸும் இந்த ஏதாச்சும் ஒருத்தவங்க இதை கிளிக் பண்ணி நான் பாத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு யாராச்சும் கால் பண்ணாதவங்க டீடைல்ஸ், ஒரு போட்டோ எப்படி இருக்குன்றதை நான் இப்போ காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துருக்கு, பட் ஆனா அவர் யாருன்னே தெரியாது. என் கான்டாக்ட்ஸ்ல அந்த நம்பர் சேவா இல்ல. அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி பாக்குறேன், எவ்வளவு நிமிஷம் பேசியிருக்காரு அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஒரு 5 தடவை கால் வந்திருக்கு, எந்த டைம்ல வந்திருக்கு, எவ்வளவு செகண்ட் பேசியிருக்கேன், அந்த ஹிஸ்டரி எல்லாம் காட்டுது. அது மட்டும் நான் பாத்தீங்கன்னா அவரோட பேர் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, போட்டோ வந்து இதுல வந்து அவர் வேற ஏதோ போட்டோ மாதிரி தான் காட்டுது, இதே போட்டோ. ஸோ அவர் பேர் தெரிஞ்சுக்க பாக்குறேன், நான் பேர் வந்து ரிட்ரீவ் ஆயிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவரோட பேர் என்னன்னு சொல்லிட்டு காட்டிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா காட்டின உடனே பாத்தீங்கன்னா நான் எஃபில வேணும்னா என் ஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா நான் எஃபில ஆட்டோமேட்டிக்கா கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்களா அசோக்குன்னு காட்டுது. இப்போ நான் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன், அவங்க தெரிஞ்சவர் தான் அப்படின்னா டேரக்டா எஃபி ஐடியில கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவர் ஐடிக்கு ஃபார்வர்ட் ஆயிடும். ஸோ அது மூலியமா எஃபிலையும் பேசிக்கலாம், அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் பேசிக்கலாம், கீழே அந்த ஆப்ஷனும் காட்டும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில யூசர்ஸ்க்கு வேற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க நம்பர் சேவ் ஆகல, அவங்க யாருன்னே தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க போட்டோ மட்டும் இல்லாம அவங்களோட கேலரி அக்சஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. இப்போ இவர் வந்து கிளிக் பண்ண மாதிரி மேல போட்டோஸ்ன்னு காட்டுதுல, அந்த போட்டோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அது கேலரியில போட்டோஸும் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது சில பேருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷன் தான். இங்க இன்னொருத்தர் கால் பண்ணியிருக்காரு, பட் ஆனால் அவரோட போட்டோ ஆட்டோமேட்டிக்கா வந்து காட்டிருச்சு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், பேரை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், அவர் எந்த டைம்ல கால் பண்ணியிருக்காருன்னு பாத்துக்கிறேன், பின்ன எவ்வளவு நிமிஷம் என்கிட்ட பேசியிருக்காருன்றதையும் பாத்துக்கிறேன். இப்போ அதை கிளிக் பண்ணி அவரோட பேர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். பாத்தீங்கன்னா போட்டோ வருது, கீழே பாத்தீங்கன்னா மோத்தி ஸ்ட்ரீட் வருது. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க யாரும் உங்களுக்கு கால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க போட்டோ வந்துடும். ட்ரூ காலர் பெட்டர் ஆப், ட்ரூ காலர்ல அவங்க கொடுக்குற போட்டோ தான் வரும். பட் ஆனால் இந்த ஆப்பே வந்து இவங்களோட போட்டோ இதான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் வச்சு அவங்களோட எஃபி ஐடி, வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரம் அப்டேட் பண்ணலாம்.